ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வைராய்டு வைரஸ் ப்ரியானோட டிஃபரன்ஷியேட் தெரியுமா? இங்கே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதோட மெட்டீரியல் எப்படி இருக்குன்னா, வைராய்டில் வந்து ஆர்என்ஏ மட்டும்தான் வந்து சிந்தசிஸ் ஆவாங்க. இதுவே வைரஸில் பாருங்கள், ஆர்என்ஏவும் இருப்பாங்க, டிஎன்ஏவும் இருப்பாங்க, ப்ளஸ் ப்ரோட்டீனும் இருப்பாங்க. ஆனால் நம்மளோட ப்ரியானில் ப்ரோட்டீன் மட்டும்தான் இருப்பாங்க. இதே அதோட கோட்டிங் பாருங்கள், வைராய்டில் என்றைக்குமே வந்து அதோட கோட்டிங் நம்மளுக்கு தெரியாது, நோ. ஆனால் வைரஸில் கண்டிப்பாக அதோட கோட்டிங் இருக்கும். இப்போ நம்ம இன்க்ளூட் வைரஸில் ஒரு கோட்டிங் இருக்குதுன்னு பார்த்தா நம்ம வந்து இது பார்க்கலாமே, COVID-19 இருந்துச்சுல, அதே மாதிரி தான் ப்ரியானில் வந்துட்டு நோ. ஹாஸ்ட் வைரட் எங்கே மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா, நம்மளோட பிளான்ட்டில் மட்டும்தான் அவங்க இருப்பாங்க. ஆனால் வைரஸ் வந்து பிளான்ட் அண்ட் அனிமல்லையும் இருப்பாங்க. இதே ப்ரியான்னா அனிமலில் மட்டும்தான். வைரஸ்னால் என்னென்னா, கோவிட் வைரஸ் நம்மளுக்கு வந்ததில்ல, COVID-19 இதுவுமே நம்மளுக்கு ஒரு வைரஸ் தான். அதேமாதிரி நம்மளுக்கு வைரஸ் வந்து ஹியூமனுக்கும் வந்து செயல்படலாம். எக்ஸாம்பிள் பாருங்கன்னா, வைராய்டுக்கு PSTVD அப்படின்னா பொட்டேட்டோ ஸ்பிரிண்டில் டியூபர் வைராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வந்து பொட்டேட்டோவில் வருமானு கேட்டிங்கன்னா, ஆமாம், கண்டிப்பாக வந்து பொட்டேட்டோவிலையும் வரும், டொமேட்டோவிலையும் வரும் இந்த இது. அதுமாதிரி வைரஸ் பாருங்கள், இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் சொல்லலாம், HIV சொல்லலாம், அதுக்கப்புறம் அடினோ வைரஸ் சொல்லலாம். இது எல்லாமே ஹியூமனுக்கு கண்டிப்பாக வரும். இது வந்ததுனால நமக்கு காய்ச்சல் கண்டிப்பாக வருங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் ப்ரியானா CJD ஏஜென்ட் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஹியூமனுக்கும் வரும், அனிமலுக்கும் மோஸ்ட்லி இது வருங்க. இந்த மாதிரி வீடியோனா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சு